இந்த உலகத்தை புரட்டி போட்ட இரண்டாவது புத்தகத்தை உங்களுக்கு சொல்கிறேன். தாமஸ் பெயின் என்கிற மனிதன் எழுதிய காமன் சென்ஸ். நான் இப்பொழுது பேசுவது வெறும் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, ஆசிரியர்களுக்கு. முதலில் இவற்றையெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டும். ஒரு காமன் சென்ஸ் என்ற புத்தகம் அமெரிக்க விடுதலை போரை உருவாக்கியது. அமெரிக்கா என்கிற மாபெரும் கண்டம் ஒரு சின்னஞ்சிறு பிரிட்டிஷ் தீவுகளின் ஆதிக்கத்திலே இருந்தது. இங்கிலாந்திலே பிறந்தவன் தான் தாமஸ் பெயின். சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன், கப்பலில் கூலியாக வேலை பார்த்தவன், சில காலம் ஆசிரியராகவும் பணியாற்றியவன், சுங்கத்துறையில் பிறகு அதிகாரியாக இருந்தவன். வறுமை அவனை வாட்டிய நிலையில் என்ன செய்வது என்று தெரியாத சூழலில் அமெரிக்காவின் பேரறிஞர்களில் ஒருவராகிய பெஞ்சமின் பிராங்க்லின் லண்டனுக்கு வருகிற பொழுது அவரை சந்திக்கிறான். அந்த பெஞ்சமின் பிராங்க்லின், நீ என்னோடு பிலடெல்பியாவுக்கு வா என்று அழைக்கிறார். அந்த அழைப்பை ஏற்றிவன் போனான். பிலடெல்பியாவுக்கு சென்ற இந்த தாமஸ் பெயின் பெயரை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தாமஸ் பெயின் போனதும் அவனுக்கு பெரிய வேலை கிடைக்கவில்லை. ஒரு சிறிய இதழில் ஆசிரியராக பொறுப்பேற்றான். உடனே அவன் என்ன செய்தான் தெரியுமா? அங்கே இருக்கக்கூடிய கருப்பர்களின் உரிமைக்காக அவன் எழுதுகோல் எடுத்தான். அடிமை இனத்துக்கு எதிராக அடிமை ஒழிப்பு முறை வேண்டும் என்று அவன் எழுதினான். அவன் எழுதி அந்த கட்டுரை வெளிவந்த 5 வாரங்களுக்குள் பிலடெல்பியாவில் கருப்பர்களின் உரிமை காக்கும் சங்கமே உருவாக்கப்பட்டது. பெண் உரிமைக்காக எழுதினான். பேனா பிடித்து எழுதுபவன் தன் வருமானத்திற்காகவும் தன்னுடைய சுகங்களுக்காகவும் அடுத்தவன் முதுகை சொரிந்து கொடுப்பதற்காகவும் எழுதலாகாது. சமூக நோக்கத்தோடு அவன் பேனா பிடிக்க வேண்டும். அப்படி பேனா பிடித்தவன் தான் தாமஸ் பெயின். பிறகு அவன் ஒரு புத்தகம் எழுதுகிறான். என்ன மாற்றம் தெரியுமா? அமெரிக்கா இன்று வரை கண்ட மாபெரும் மனிதர்கள் என்றால் 3 பேர். ஒருவர் அமெரிக்க விடுதலை போரை முன்னின்று நடத்தி அமெரிக்காவுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த ஜார்ஜ் வாஷிங்டன். இன்னொருவர் அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி கொடுத்த மாபெரும் மேதை தாமஸ் ஜெபர்சன். இன்னொருவர் பள்ளிக்கு சென்று ஒரு நாளும் படிக்காமல் தன் சுய முயற்சியிலேயே அறிவின் எல்லையை அடைந்த பெஞ்சமின் பிராங்க்லின். இந்த 3 பேருமே இங்கிலாந்தினுடைய ஆதிக்கத்தின் கீழ் அமெரிக்கா இருப்பதை ஆதரித்தவர்கள். ஆனால் தாமஸ் பெயின் ஒரு புத்தகம் எழுதுகிறான். அந்த புத்தகத்தின் பெயர் காமன் சென்ஸ். 47 பக்கங்கள் தான் அந்த புத்தகம். பிரெஞ்சு புரட்சிக்கு அடித்தளம் இட்ட எழுத்துக்களை கொடுத்த வால்டேர் சொல்லுவான், மனிதர்களின் மனங்களில் கிளர்ச்சிகளை உருவாக்குவதற்கு பல்லாயிரம் பக்கங்களில் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. மிகச்சிறிய நூலில் நீங்கள் அற்புதமான கருத்துக்களை மக்களுக்கு சேர்கிறார் போல் கொடுத்தால் மனக்கிளர்ச்சி உருவாகும் என்று. வெறும் 47 பக்கம் தாமஸ் பெயின் எழுதினான். அதில் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? தாய் கிரகத்தை விட உபகிரகம் பெரிதாக இருக்க முடியுமா என்று கேட்டான். அமெரிக்கா பெரிய கண்டம். அதை தன் காலின் கீழ் வைத்து ஆதிக்கம் செலுத்துகிற இங்கிலாந்து ஒரு சிறிய தீவு. தாய் கிரகம் சிறிதாக இருக்கிறது, ஆனால் இதனுடைய உபகிரகம் பெரிதாக இருக்கிறது. இது இயற்கைக்கு சரியா என்று கேட்டான். இந்த தாய் கிரகம் நம்மை ஆதிக்கம் செலுத்துகிறதே, இது எந்த வகையில் நியாயம் என்று கேள்வி கணை தொடுத்தான். ஒரு விலங்கு கூட பசி என்பதற்காக தன்னுடைய குட்டியை விழுங்காது. நாகரிகமற்ற காட்டு மிராண்டிகள் கூட தங்களுடைய இனத்திற்கு எதிராக போரிட்டு அவர்களை அழிக்க மாட்டார்கள். ஆனால் இந்த இங்கிலாந்து நம்மீது ஆதிக்கம் செலுத்துகிறதே, இது நியாயம்தானா? அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய மனிதர்கள் அத்தனை பேருக்கும் சுதந்திர தாகமே இல்லையா? சுதந்திரம் சார்ந்த உணர்வே உங்களுக்கு வராதா என்று திரும்ப திரும்ப காரண காரியங்களை அடுக்கி அடுக்கி 47 பக்கங்களில் அவன் எழுதினான். அந்த புத்தகம் உடனடியாக 5 லட்சம் பிரதிகள் விற்பனை ஆயிற்று. எந்த இடத்தில் பார்த்தாலும் இந்த புத்தகம் பற்றி பேச்சுத்தான். உலக வரலாற்றிலேயே ஒரு புத்தகம் வெளிப்பட்ட அடுத்த கணமே மக்களின் மனங்களில் மின்னலை போல் சென்று சேர்ந்தது இந்த தாமஸ் பெயினுடைய காமன் சென்ஸ் தான்.
காமன் சென்ஸ் என்கிற புத்தகத்தை தாமஸ் பெயின் எழுதி 6 மாதங்கள் முடிவதற்குள் அமெரிக்காவின் சுதந்திரத்தை மக்கள் நாடினார்கள். பிலடெல்பியாவில் அமெரிக்க காங்கிரஸ் கூடியது, சுதந்திர பிரகடனத்தை அது செய்தது. இந்த தேசம் தனியாக இருக்க வேண்டும் என்று சுதந்திர பிரகடனம் செய்து இங்கிலாந்தின் ஆதிக்கத்திலே இருந்த அமெரிக்கா விடுபட்டதற்கு காரணம் ஒரு புத்தகம், ஒரே ஒரு புத்தகம். 47 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகம் சாதித்தது. இங்கே அப்படி எந்த புத்தகம் சாதித்திருக்கிறது யோசியுங்கள். அதற்கு பிறகு வந்ததுதான் அதே அமெரிக்காவில் அங்கிள் டாம்ஸ் கேபின் என்பது. அங்கிள் டாம்ஸ் கேபின் என்பதையாவது பிள்ளைகளுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அது ஒரு கதை. ஹாரியட் பீச்சர் ஸ்டோவ் என்கிற பெண்மணி எழுதியது. அந்த ஸ்டோவ் என்கிற பெண்மணி கண் முன்னால் பார்க்கிறாள். வெள்ளையர் ஆதிக்கத்தின் கீழே கருப்பர்கள் அடையக்கூடிய அவமானங்கள், இழிவுகள், கொடுமைகள், விலங்குகளை விட கேவலமாக நடத்தப்பட்ட நடவடிக்கைகள், அப்படி அவர்களிடமிருந்து தப்பி எங்காவது வெளியேற துடித்தால் மீண்டும் அவர்களை தேடி விரட்டி சென்று திரும்ப அழைத்து கொண்டு வந்து காலில் நசுக்குகிற இழிவுகள் அனைத்தையும் அந்த ஸ்டோவ் என்கிற பெண் கண்டாள். அதை ஒரு நாவல் வடிவத்தில் அவள் கொஞ்சம் கற்பனையை கலந்து எழுதினாள். அதுதான் அங்கிள் டாம்ஸ் கேபின், டாம் மாமனின் குடில் என்று தமிழிலே சொல்லலாம். இந்த அங்கிள் டாம்ஸ் கேபின் புத்தகத்தை வெளியிடுகிற பொழுது அந்த பதிப்பாளன் இந்த புத்தகம் விற்கும் என்றே நம்பவில்லை. சரி, எப்படியும் பார்க்கலாம் என்று 5000 புத்தகங்களைத்தான் அவர்கள் முதலில் அச்சிட்டார்கள். புத்தகம் வெளியே வந்தது. முதல் நாளிலேயே 3000 புத்தகம் விற்றது. அதற்கு பிறகு 15 லட்சம் புத்தகங்கள் விற்றன. அமெரிக்கா முழுவதும் அங்கிள் டாம்ஸ் கேபின் பற்றி தான் பேச்சு. இந்த புத்தகங்களை அச்சிடுவதற்கே 8 புத்தக அச்சுக்கூடங்கள் இரவு பகலாக வேலை செய்தன. 3 காகித ஆலைகளிலே இருந்து தொடர்ந்து காகிதம் வந்து கொண்டே இருந்தது. லட்சக்கணக்கில் அந்த புத்தகங்கள் அடிக்கப்பட்டது. அமெரிக்கா முழுவதும் அந்த புத்தகங்கள் சென்று சேர்ந்தன. அதன் விளைவு காலில் மிதிக்கப்பட்ட கருப்பர் இனத்திற்கு விடுதலை கிடைப்பதற்கான உணர்ச்சி அந்த புத்தகத்தின் மூலம் உருவெடுத்தது. அதனால்தான் அப்ரஹாம் லிங்கனே அமெரிக்காவின் அதிபராக வந்து அமர்ந்தார். அப்படி அமெரிக்காவின் அதிபராக வந்து அமர்ந்த அப்ரஹாம் லிங்கன் இந்த புத்தகத்தை எழுதி ஹாரியட் பீச்சரை அதிபர் மாளிகைக்கு வரவழைத்து விருந்து கொடுத்தார். அந்த பெண் அந்த அதிபர் மாளிகைக்கு உள்ளே நுழைகிற பொழுது வாசலில் நின்று வரவேற்று அப்ரஹாம் லிங்கன் சொன்னார், 4 ஆண்டுகள் அடிமைத்தனத்திற்கு எதிராக மாபெரும் யுத்தம் நடத்தப்படுவதற்கு அடித்தளத்தை அமைத்து கொடுத்த புத்தகத்தை எழுதிய சிறிய மங்கையே வருக என்றார். சாதனை பெரிது, ஆனால் வடிவத்தில் அவள் சிறியவள். ஒரு புத்தகம் அமெரிக்காவில் வெள்ளையனுக்கு சமமாக கருப்பர்களை கொண்டு வந்து சேர்த்தது. விளைவு கருப்பனாகிய பாரக் ஒபாமா அந்த அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் 8 ஆண்டுகள் அதிபராக இருக்க முடிந்தது என்பதை யோசித்து பாருங்கள். ஒரு புத்தகம்தான் செய்தது.